அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இந்தாங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுங்க. என்னப்பா கையில ஸ்வீட்டே இல்லாம சாப்பிட சொல்ற அப்படின்னா, கையில ஸ்வீட் இல்ல. ஆனா சொல்லப் போற செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு ஸ்வீட்டான செய்திங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள், அவருடைய வீடு, பண்ணை வீடு, சென்னையில இருக்க வீடு, இங்கெல்லாம் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் சோதனை நடத்துறாங்க, ரைடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முறை கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு முதல் முறையா தமிழ்நாட்டு காவல்துறை, சென்னையை சேர்ந்த காவல் உயர் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள், அவருடைய வீடு, பண்ணை வீடு, சென்னையில இருக்க வீடு, அவருடைய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகப்பா அப்படின்னா, ஏதாவது பணம் இருக்கா இல்ல ஏதாவது புதையல் வச்சிருக்காரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இங்க செந்தில் பாலாஜி தான் புதையல், அவரையே நாங்க தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை கைது செய்ய தமிழ்நாட்டு காவல்துறை காலையில இருந்து தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க. கரூர்ல அவருடைய வீடு, அவருடைய பண்ணை வீடு, இந்த சக்தி மெஸ் ஓனர் கார்த்தி அப்படிங்கிற நபர், சோ அந்த மெஸ் அவருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்தில் பாலாஜி நாங்க கைது பண்ணியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட உக்கிரமா, ஏன் அப்படின்னா தாவேகா தலைமையில இருந்து அந்த அளவுக்கு பிரஷர் வந்திருக்கும். சோ உக்கிரமா அதிகாரிகள் தேடிட்டு இருக்காங்களாம். சோ அதிகபட்சம் ஒரு நாள் செந்தில் பாலாஜி தாக்கு பிடிப்பாரா இல்ல 2 நாள் தாக்கு பிடிப்பாரா இல்ல சாயங்காலமே ஏதாவது சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தாவேகா கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா தானே இங்க இருந்து பேரம் அப்படிங்கறத பேச முடியும். நாம பொதுவா சினிமாவிலையும் பார்த்திருப்போம், லைஃப்லயுமே பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு பேர் வந்து நல்லா லவ் பண்ணிட்டு சூப்பரா ஜாலியா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு 4 நாள் சண்டை வரும். சண்டை வரப்போ அந்த காதலிகிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்னா, இது சினிமாவிலும் நடக்கும், ரியல் லைஃப்லயும் எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த நேரத்துல குறுக்க வந்தான் பாரு இந்த கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து, அவன் அப்படிதாங்க, இவன் இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்க போய் அந்த லைஃபே ஒரு டிராஜடியா மாறி அங்க இருக்கிற போக்கஸ் இங்க போய் அப்படியே கண்ணா புண்ணான்னு போயிடும். சோ அதே மாதிரியே தான் தாவேகாவிலையும் நடந்திருக்கு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்தப்போ நான் உண்மையாலுமே வரவேற்றேங்க. என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினரா யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடாது, மாவட்ட செயலாளரா இருக்கவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரே நபர்கிட்ட அதிகாரம் வருது அப்படின்னா கட்சியில வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சு போகும். இது இல்லாம ஒரே நபர் மாவட்ட செயலாளர், ஒரே நபர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவர் கொஞ்சம் கெத்தா ஃபீல் பண்ணிடுவாரு. ரொம்ப அந்த ஏரியாவில் ரொம்ப தனிப்பட்ட ஒரு குறுநில மன்னர் மாதிரி அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஒரு முடிவு பண்ணி அந்த செய்தியை கட்சிக்குள்ள சொன்னாங்க. திமுகவில் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. நீங்க பொன்முடி எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் மாவட்ட செயலாளராக இருப்பாரு, எத்தனை டைம் அமைச்சரா இருந்தாரு, எத்தனை டைம் எம்எல்ஏவா இருந்தாரு, அப்படிதான் இருப்பாரு. உடனே ஒரு குறுநில மன்னரா மாறிடுவாரு. சோ இதுதான் திமுக வச்சிருந்த ஒரு டெம்ப்ளேட். அதை நாங்க உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா இந்த முயற்சியை பண்ணாங்க. அப்போ சில பேருக்கு வந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் சில பேருக்கு வந்து மன வருத்தம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் மாவட்ட செயலாளரா 2 வருஷமா இருந்து வேலை பார்த்திருக்கேன், கட்சியில் அவ்வளவு பண்ணியிருக்கேன், ரசிகர் மன்றத்தில் அவ்வளவு பண்ணியிருக்கேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்க எம்எல்ஏவா வந்தேன். ஆனா என்ன திடீர்னு மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடாதுன்னா எப்படிங்க, நாங்க கஷ்டப்பட்டு அங்க கஷ்டப்பட்டதுனால தானே எங்களுக்கு இந்த பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. அது கட்சிக்குள்ள வரும், அவங்க பேசி சமாதானம் பண்ணிப்பாங்க. பட் சின்னதா ஒரு காயம் வந்திருக்குல்ல, மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி வந்திருக்குல்ல. சோ இந்த சுச்சுவேஷனை நாங்க பயன்படுத்தி அவங்க அவங்க அப்படியே ஒரு கஷ்டத்துல இருக்காங்களா, நாம ஆறுதல் தர மாதிரி அப்படியே தட்டி கொடுத்த மாதிரி, ஐயோ என்னங்க தாவேகா இப்படி பண்ணிட்டாங்க, விஜய் இப்படி பண்ணிட்டாரு, நீங்க இந்த கட்சிக்காக என்னெல்லாம் பண்ணீங்க, எவ்வளவுலாம் உழைச்சிங்க, ஆனா உங்களவே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து பேரம் பேசி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி நினைச்சிருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்த பேரம் பேசுற விஷயம் அப்படிங்கிறதே தொடங்கியிருக்கு. மற்ற விஷயம் எல்லாமே நம்ம நேத்தியே நம்ம வீடியோவில் பேசிட்டோம். இந்த திருநாகரசு, அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வந்து இளையராஜா கிட்ட இந்த திருநாகரசு எப்படி கான்டாக்ட் பண்ணாரு, அது எப்படி கேஸா மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாவே, ரொம்ப டீட்டெயில்டாவே என்ன நடந்தது அப்படிங்கிறத சினாரியோவா இந்த காட்சி இப்படி அடுத்தடுத்த டைம்லைன்ல நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் பேசிட்டோம். இப்போ புதுசா என்ன தகவல் அப்படின்னா, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த வழக்குல வந்து இத மாதிரி பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதுல 4 பேரோட பேர் இருக்குங்க. ஒண்ணு நம்ம நேத்தியே சொன்னோம், ஐபிடிஎஸ் திருநாகரசு, அவருடைய பேர் அப்படிங்கிறது அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நரேஷ் அப்படிங்கிற நபருடைய பேர் இருக்கு. அடுத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற நபருடைய பேர் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசோக் குமார், யாரு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் இருக்கார் இல்லையா, சோ அவருடைய பேரும் இதுல இருக்கு. நமக்கு உடனே ஒரு டவுட் வரலாம்,
என்னப்பா செந்தில் பாலாஜியோட பேரே இல்லையே, எனக்கு வருத்தமா இருக்கே அப்படின்லாம் வரலாம். பட் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி பேரு அடுத்து இந்த எஃப்ஐஆர்ல கண்டிப்பா சேரும். செந்தில் பாலாஜியோட பேர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல பேருடைய பேர் வந்து இந்த எஃப்ஐஆர்ல சேர போகுது. சேர்க்கறதுக்குலாம் முடிவு பண்ணாமலாங்க காவல்துறை வந்து காலையிலேயே போய் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல எல்லாம் எங்க இருக்காரு ஆளு, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு, ஏதாவது இங்க லைட்டை திருப்பாத அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. முடிவு பண்ணிட்டாங்க தூக்கணும் அப்படின்னு. சோ அதுக்கான வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் நம்ம தாவேகாவுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில இந்த மாதிரி ரைடு அப்படிங்கிறத பிஜேபி பண்ணுவாங்க. அங்க சென்ட்ரல்ல இருந்து வருவாங்க, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்து அப்படியே அதிரடியா ரைடு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. பட் அடுத்த 2 நாள்ல பார்த்தா புஸ்வான மாதிரி புஷ்ன்னு போயிடும், ஒண்ணுமே நடக்காது. ஏன் அப்படின்னா இங்க இருந்து எம் கே ஸ்டாலின் உதயநிதி சம்பந்தமான முக்கியமான நபர்கள் சம்பந்தம்னா எம் கே ஸ்டாலினே கிளம்பி போயிடுவாரு. இல்ல இந்த துரைமுருகன் இதை மாதிரி அப்படியே சப்பக்கட்டுக்காக கூட வச்சிருக்கக்கூடிய நபர்கள்னா அவங்க டெல்லியில போயிட்டு ஏதோ பேசுவாங்க, என்ன காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, என்ன காலில் விழுவாங்க அப்படின்னு தெரியாது. அப்படியே பூகமமா வெடிச்ச அப்படியே அந்த விஷயம் 2 நாள்ல அப்படியே புசுவானமா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒரே ஒரு விஷயம் திமுக ஆட்சியில் நடந்த பிஜேபி பண்ண ஒரு சம்பவம் அப்படின்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணதான். மற்றபடி வேற எந்த விஷயமும் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே பட்டாசு மாதிரி அப்படியே தௌசண்ட் வாலா மாதிரி வெடிச்சு செதர்னதே கிடையாது. அதுதான் அது வந்து பிஜேபி மேலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோபம். ஏங்க இவங்கெல்லாம் ரைடு நடத்துறீங்க, செலவு பண்ணி அவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க, இவங்கெல்லாம் கைது பண்ணி உள்ள போட மாட்டாங்கிறீங்க அப்படிங்கிறது பிஜேபி மேலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோபம். சோ அந்த கோபத்தை தாவேகாவும் சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது நான் தாவேகாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெரிய வேண்டுகோள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப செந்தில் பாலாஜி ஒளிஞ்சிருக்காரு, அசோக்குமார் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னா சும்மா ஒளிஞ்சிருக்க மாட்டாருங்க. இந்நேரம் டெல்லிக்கு போயிருந்தாலும் போயிருப்பாங்க, அண்ணனும் தம்பியும் கூட்டா சேர்ந்து டெல்லி போயிருந்தாலும் போயிருப்பாங்க. இல்ல திமுக தலைமை குடும்பத்துல இருந்து யாராவது கூட நான் அப்படியே கூட்டாளியா நானும் வரேங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசுறேன் அப்படின்னு போயிருந்தாலும் போயிருப்பாங்க. அப்படி போறப்போ டெல்லியில போய் முக்கியமான திமுக என்னதான் பிஜேபி எதிர்ப்பு என்னதான் சொன்னாலும் அங்க கான்டாக்ட் யார எங்க தொட்டா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். சோ இந்த விஷயத்துல டைரக்டா அசோக்குமார் மாட்டுவாரு, டைரக்டா செந்தில் பாலாஜி மாட்டுவாரு. இந்த பல மாத விசாரணை எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை நினைச்சாவே இந்த கேஸ்ல உடனடியா இன்னைக்கு சாயங்காலமே கைது பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்போ கண்டிப்பா இந்நேரம் டெல்லிக்கு வந்து டீம் போயிருக்கும். செந்தில் பாலாஜி தப்பிச்சு போக முடிஞ்சு அவரே போயிருப்பாரு, இல்ல அவருடைய டீம் இல்ல அட்வொகேட் யாருக்கிட்டே பேசி அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். சோ அப்படி இருக்கப்போ டெல்லியில இருந்து தாவேகாவுக்கு கண்டிப்பா அழைப்பு வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் டோன் எடுங்க, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க அப்படின்லாம் வரும். அந்த சுச்சுவேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாம சாமர்த்தியமா தாவேகா பேசணும், பேசி முடிக்கணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க அப்படின்னா தாவேகாவை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க.